வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலேருந்து ஜானு. இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் வெல்வூட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு பண்ணை பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தோட்டம் இருக்குது, ஆடுகள் கோழிகள் எல்லாம் இருக்குது. அந்த பண்ணையை வந்து நடத்துகிறத ஒரு தமிழ் அண்ணா. ஸோ அவரை சந்தித்ததில் நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி. அந்த அண்ணாவோட கதைச்சி நாங்கள் உள்ள என்ன இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். வணக்கம் ஜானு, வந்ததுக்கு நன்றி. நாங்கள் உங்களோட பேர் என்னென்ன? என் பேர் கிருபா. கிருபா. நீங்கள் ஊரில் எந்த இடம்? நான் ஊரில் அராலி, மட்டுக்கோட்டை அராலி என்ன தெரியும். அராலி. ஓகே. இங்கே நீங்கள் எவ்வளோ காலம் வந்து? கனடாவுக்கு வந்தது 99ஆம் ஆண்டு வந்த நாங்கள். ஓகே. இப்போ இங்கே இந்த ஃபார்முக்கு வந்தது 2022 இந்த ஃபார்ம் வாங்கினாங்க. ஓகே. 23 நாங்கள் இந்த ஒரு ஃபார்மை மெல்ல மெல்ல ஆரம்பித்து 25 நிற்கிறோம் இப்போ. ஓகே. இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்கள் போய் கதைச்சு கட்டாயம் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். நாங்கள் இது வந்து 2022 இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து நாங்கள். ஓகே. 22 நான் ஒரு 4 ஆடு எனக்கு ஒரு நண்பர் கொண்டு வந்து விற்ற ப்ராப்பர்ட்டியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வெள்ளை இனத்தை வர்றான். அப்போ அதில் துவங்கி 4 ஆட்டில் துவங்கினாங்க. அது ஒரு சும்மா ஒரு 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 பொழுதுபோக்கு பிள்ளைகளுக்கு ஒரு விளையாடு. நான் இப்போ சிட்டிக்குள்ளேருந்து பிள்ளைகளை கூட்டின்னு வந்தேன் நான். அப்போ வரைக்குள்ள உடனே அவைக்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒன்று வேணும். அப்போ தான் அவை சந்தோஷமாக இருப்பினும் ஒரு 4 ஆடு 6 கொண்டு வந்து வாங்கி வச்சிருந்தது. புரிச்சு வச்சிருக்கேன். இஞ்சால ஒரு வேலி போட்டுருக்கு, அங்கால கொஞ்சம். இது என்னண்டா தம்பி, இதெல்லாம் கிடாயல். அங்கால நிக்கிறதெல்லாம் மறியல். அப்ப பிரிச்சு என்னென்ன வச்சுக்கோம்னா எங்களுக்கு இப்ப ப்ரீட் பண்ணினோம்னு சொன்னா குட்டியல் வந்து விண்டருக்குள்ள போடுவினோம். விண்டருக்குள்ள குட்டி போட்டா அதன் இழப்புகள் கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டி வரும். அதனால இப்போ நாங்கள் விண்டருக்கு குட்டி போடாத மாதிரி இப்போ பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் டிசம்பருக்கு இந்த ப்ரீடரை அங்கால விடுவோம். எல்லா கடையிலையும் நாங்கள் அங்கால விட மாட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எது ப்ரீடரோ அதைத்தான் விடுவோம். மற்றது அது மீட்டுக்கோ என்னத்துக்கோ வெளியால் வித்துட்டுரும் இந்த கடாயில் எல்லாமே. இதே வந்து மீட்டுக்கு போவேன். வளர்ந்து வந்த பிறகு வீட்டுக்கு போவேன். குட்டி போட்டு இஞ்சால கடாயில் மறியண்டு அங்கேயே நிற்பேன். நம்ம அது இப்போ பண்ண வளரவில்லை. முந்தி இப்படி எங்கள்கிட்ட ஒரு செட்டப் இருக்குல்ல. இப்போ ஒரு 2 கிழமை 3 கிழமை தான் இந்த பெயிண்ட் அடிச்சு கிடால் வெட்டணும். அதுக்கு முதல் நான் என்னென்னு சொன்னால் முன் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தது. அப்போ அவர் கொண்டு வந்து தண்டை புல்லு மேயறதுக்காக கிடாயில் விட சொன்னார். அப்போ அங்கே கொண்டே கிடா விட்டுட்டு வந்த நாங்கள். அப்போ இப்போ வரைக்கும் தான் இப்போ இதுக்குள்ள கொண்டு வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் தான் புது புது ஐடியா வரைக்கும் புது விஷயங்கள் ஆட் பண்ணி கொண்டு வருவோம். எல்லாம் ஒரு நாங்கள் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து ஆர்டாலஜிக்கு யூனிவர்சிட்டிக்கு போகல, பிஹெச்டி செய்யலை. ரைட். ஸோ இன்னொன்று இப்போ இது வந்து எத்தனை ஆடு நிற்கும்? இந்த கிடா ஆடு ஒரு 20 ஆடு 20 சொச்சம் நிற்கும். மறிய வந்து இவ்வளவு உயரம் தான் வளரணும். இல்ல இவர் அளவுக்கு வருவினம். கனபேர் இவர் அளவுக்கு வருவினம். இவருக்கு இப்ப 2 வயசு கிட்டத்தட்ட 1.5 வயசு இருக்கும். 1.5 வயசு இருப்பேன். அப்ப நாங்க எப்படி வயசு பாக்குறேன்னு சொன்னா ஆளுண்ட பல்ல பார்த்த மண்டினா இவருக்கு 2 பல்லு தான் வந்திருக்கு. இன்னும் 1.5 வயசு வேற இல்ல. அப்ப 2 வயசு வந்தாருண்டா இவர் இருந்த அளவுக்கு வருவார். இவர்தான் பெரிய ஆள். இவர்தான் இப்ப பிரீடர். இந்த இதுண்ட அம்மா இருக்கிற இடத்துல இவரை நாங்க ப்ரீட் பண்ண முடியாது. இவர்கிட்ட அம்மா இல்ல, அவ போயிட்டா. அப்ப இவர் மட்டும் ப்ரீட் பண்ணலாம். இப்போ ஹேர்ட்டுக்குள்ள நாங்கள் ப்ரீட் பண்ணோன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு தாயின்ற குட்டியை நாங்கள் திரும்ப ப்ரீட் பண்ண விட மாட்டோம். இன்னொரு ஹேர்ட்டில் இருந்து இன்னொரு ஆக்கள ஃபார்மிலேருந்து தான் கொண்டு வருவோம். இப்போ அவர் இந்த கருப்பர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் ப்ரீடிங்குக்கு. அவர் தனியாக தெரியுது. இப்போ எங்கட ஆக்களுக்கு கருப்பாடண்டா ஒரு பெரிய சரியான விருப்பம். அப்போ நாங்கள் இந்த கருப்பாட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எங்களுடைய ஆக்கள் மட்டும் இல்லை, நான் வேற ஆக்களோடையும் காய்ச்சினா கருப்பாடுன்னா ஆக்கள் கொஞ்சம் கூட விருப்பம். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே சுவை தான். கருப்பாட்டு சாகரஜியும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். பட் ஆக்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆமாம். சரி, இப்போ நாங்கள் அங்கே அடுத்த மரியாதை பார்ப்போம். சாத்தில் அடிக்கடி ஒழுங்கு வந்துருக்கேன். மாறி வந்து இதுல எத்தனை ஆடு நிற்கும்? இதுல இல்லைன்னாலும் ஒரு 100 ஆடு நிற்கும். 100 ஆடு.
4 ஆட்டுல இறங்கி 100 அங்கால 30 130. இல்லை இது ஆடு வந்து மல்டிப்ளை பண்ணும், அது டபுள் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது டபுளாக போய் கொண்டிருக்கும். 2 குட்டி 3 குட்டி போடும். சரியான மெயின்டெனன்ஸ், சரியான போஷணம், இந்த நியூட்ரிஷன் எல்லாம் சரியா இருந்து, இந்த மேனேஜ்மெண்ட் சரியா இருந்தா ஆட்டு பண்ணை வந்து வலு சுகமா பெருக்கி கொண்டு போகலாம். ஒன்டாரியோக்குள்ள இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழில் கூட. ஆனால் ஒரு வால்யூம் செய்தால் தான் அதில் லாபம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த எங்களோட நேரம் அதுக்கேற்ற மாதிரி 10 ஆட்டோட நீங்கள் மினக்கற டைமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். 500 ஆட்டோட மினக்கற டைமும் உண்டு தான். ஏன்னா அந்த அதிൻ്റെ சாப்பாடுகள், இப்போ சாப்பாடெல்லாம் நாங்கள் இன்ஹவுஸ்லேயே ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் இங்கேயே வச்சு இவன் 2-3 பேர் வந்து ஆக்களோட நல்லா பழகினோம். ஆக்கள் இடிக்காத இல்லை சீண்டினா கூட இடிக்காது. அது இந்த ஆடு வந்து பெருசா இடிக்கிறதுல ஷீப் அந்த செம்மறி ஆடு வந்து ரிவர்ஸ்ல போய் அட்டாக் பண்ணுவோம். செம்மறி ஆடு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இருந்தது சேர்த்து வச்சிருக்க கஷ்டம் என்னன்னா, செம்மறி ஆடு பூல் கூட்டினோ. அப்ப அதுக்குள்ள இந்த நாங்கள் லைசன்ஸ் சொல்றது பேன் என்று சொல்றது ஊர்ல பூச்சி அண்டோ பேன் அண்டோ சொல்லுவோம். என்ன அது வந்து அதுக்குள்ள கூட இருக்கும். அப்ப என்னதான் மருந்து போட்டாலும் அதுல இருந்து அது போகாது, இதுகளுக்கு அது தொத்த பார்க்கும். அப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுல இந்த கொம்பு வனி அவைக்கு முளைக்குமா? சின்ன இவே கொம்பில்லாத இனம். இவே கொம்பில்லாத அவை கொம்பில்லாத இனம். எங்கட ஊராடுகள் பெரிய கொம்பு. இவே போயர், இவே 100% போயர். இவே இது ஒரு இனம். ஓம். அந்த இந்த இந்த மண்ணிறம் இந்த இதுகள் இவை வந்து கீகோவும் போயரும் கிட்டத்தட்ட ஒரே எந்த நாடு இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா தான் அதில் இந்த அடிப்படை. இப்போ அந்த ஒரு மவுண்டன் கோட்டன் உண்டு, அதாவது கனடாண்டியோ ஆஸ்திரேலியாண்டியோ இருக்கலாம். அந்த அதில் நிற்கிறார் அந்த வெள்ளையும் கருப்புங்கள், அந்த பிரவுனும் கருப்புங்கள், அந்த பெரிய மேல கொம்பு. இது வந்து ஒரு மவுண்டன் கோட்னு சொல்ற, அந்த மலையல் ஏறி நிக்கிற அந்த மாதிரி ஒரு இனம் ஒன்று சொல்லி. பட் எனக்கு சரியா தெரியாது என்ன பிரீட்ன்றது. கணக்கு அல்பாயின் ஒரு இனம் இருக்குது, நூபியன் ஒரு இனம் இருக்குது. அதுல ஒரு கட்டையர் ஒரு நிப்பர் நூபியன் சொல்லி. வெங்கட பண்ணை வந்து கூடுதலா ஒரு கலந்த பண்ணையத்தான் இருக்குது. நம்மயார் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக செய்கிறேன்னு சொன்னால் பியூர் பண்ண செய்யக்குள்ள அதில் வந்து வருமானம் கூட. என்னோட அவைக்கு அது அந்த போயர் என்ற இனத்தது சரியான விலை கூடின ஆடு. அதோ நீங்கள் இப்போ இதில் 2-3 இனம் கலந்து தான் நினைக்கிறோம். இப்போ இது இந்த இனப்பெருக்கம் என்ன மாதிரி 2 மிக்ஸ் ஆகி தான் நடக்குது. ஆனால் நாங்கள் என்னன்னு சொன்னால் ப்ரீடர் வந்து போயரே வச்சிருக்கோம். அந்த போயர் சம்பந்தப்பட்ட இனமே வர்றது அவர் போயரா நிற்பார். இல்ல நாங்க இது 100% கொண்டு வர முடியாது. நாங்கள் எங்கள்கிட்ட பியூர் போயர் நிக்குது. இப்ப இந்த போயர் இவதான் நானு போயர், இப்படி ஒரு 30 போயர் நிக்குது. அப்ப அவைய தனியா வச்சு நாங்க போயர் பிரீடை வச்சிருந்தோம். போயர் மற்ற இனத்தோட வரைக்கும் கலந்துதான் வருது. இப்ப எங்கட மார்க்கெட் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஆடு வாங்குறவ இறைச்சிக்கு வாங்குறவ போயர் தாண்டு கேட்கறேன். போயர் தானண்டு இதண்டு இல்லை. அப்போ அவைக்கு அது பிரச்சனை வளத்துக்கெல்லாம் தெரியும் இல்லை. போயர் வந்து கொஞ்சம் சாஃப்டான இறைச்சின்னு சொல்றது பெட்டர். அந்த ப்ரோய்லர் கோழி மாதிரி இருக்குமெண்டு அந்த அந்த ஒரு வித்தியாசம் இருக்குதானே. இன்னொரு கேள்வி வந்து இப்ப இந்த ஆடு நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு என்ன மாதிரி இங்கே ஆட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய ஒரு லோக்கல் பெர்மிட்டுகள் அப்படி ஒன்றும் கேட்கல. இப்போ நீங்கள் கோழி ஒரு லிமிட்டுக்கு மேல் வச்சிருக்கா பெர்மிட் வேணும், நாயண்டா கட்டாயம் பெர்மிட் வேணும். மாடு நீங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர்ல என்ன காரணம்னு சொன்னால் ஆடு வளர்க்குற ஆக்கள் வந்து கனடாவில் சரியான குறைவு. அப்போ இப்போதைக்கு அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இல்லை. நீங்கள் எத்தனை வேணாலும் வளர்க்கலாம்ன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். நகர பகுதியும் இல்லை. ஆமாம், இங்கே இப்போ எங்களுக்கு நிலம் தாராளம், அதுக்குரிய சாப்பாடுகள், அதுக்குரிய இது அதெல்லாம் ஒரு கஷ்டப்படுத்தாம வச்சிருக்க அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்குமென்னு சொன்னா. இதுக்கு என்ன மாதிரி இப்போ இந்த ஆட்டுல உங்களுக்கு ஒரு வரும் இதுக்காண்ட நீங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரணும், இவ்வளோ ஆடு வச்சுக்காண்டு பே பண்ணணுமா? அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு இது ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ ஃபார்மர் ரெஜிஸ்டர் பண்ணி இதில் செய்தோம்னா எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்னும் குறைய வரும். எங்கே ஃபார்மர்ஸுக்கு இந்த நாடு சரியான ஒரு சலுகை உள்ள ஒரு நாடு. எனக்கு கிராண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நாங்கள் இன்னும் அதை பற்றி ரீசர்ச் பண்ண இல்லை. கணக்கு சலுகைகள் எல்லாம் இந்த நாடு கொடுக்குது. அப்போ நீங்கள் ஃபார்மர் ஒரு ப்ரிவிலேஜ் ஆன ஆக்கள், நீங்கள் ஒரு
உங்களுக்கு ஒரு தனி மரியாதை. இதை விட்டுட்டு இது ஆமாம் செய்யறவங்க ஒரு இது வேணும். ஆமாம். நீங்க ஊர்ல என்ன மாதிரி இப்போ ஊர்ல நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விவசாயம் இந்த நாங்கள் ஆடு மாடுகளோட கொஞ்சம் இதான ஒரு இன்ட்ரெஸ்டான ஆளா இருந்தா தான் இங்கே வந்து ஓம் செய்வீங்க. ஓம் நான் கொஞ்சம் சின்ன வயசுல யாழ்ப்பாணத்தை விட்டு வலிக்கிறேன். கொழும்புலாம் நின்று வாழ்ந்த இங்கே கனடா வரதுக்காக கொழும்புலாம் கொஞ்சம் நாள் நின்று நான். இப்போ நான் ஒரு 10-11 வயசு வரைக்கும், ஒரு 12-13 வயசு வரைக்குமே நான் யாழ்ப்பாணத்தில் நின்று நான். அப்போ எங்களோட வீட்டு மாட்டு கொண்டு புல்லுக்கு கட்டி தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சு அந்த அனுபவம் இருக்குது. பட் கனகாலம் அதோட அனுபவம் இல்லை. பட் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் எனக்கு அந்த வயசுல இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் இங்கே வந்த பிறகு ஒரு ஈர்ப்பு தான். ஆமாம், உயிரினங்கள்லயும் ஒரு இயற்கையிலையும் ஒரு ஈடுபாடோட நீங்க ஒரு விஷயத்த ரசிச்சு செய்தீங்கன்னா அது சக்சஸ். அது எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சு அதை செய்தால் அது சக்சஸ். ஸோ அது ஆடு வளர்க்குறதும் சரி, கோழி வளர்க்குறதும் சரி. மெட்டஜனை சின்ன வயசுல வாத்தியார் படிக்கலன்னு குட்டி சொன்னார், நீ போய் ஆடுதான் வளர்க்க போற, மாடுதான் வளர்க்க போற. அது வேறு பெரிய விஷயம். ஆடு மாடு வளர்க்க சொல்லி தான் எல்லாம் சொல்றாங்க. ஆமாம். இவே இப்போ என்ன மாதிரி மேய்ச்சலுக்கு என்ன மாதிரி வெளியில போய் வருவினமோ? அப்படியே இங்கே போவினம் உங்க போய் வழியா மேய்ஞ்சு போட்டு இந்த கொலையால் கொப்புகள் புல்லுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு. அது நீங்கள் வேக்கண்டு புல்லுகளை புரிம்பா போட்டிருக்கீங்களா? இல்லை, நார்மலான நார்மலாக தான் இப்போ கிடக்குது. நாங்கள் இப்போ வார காலங்களில் வேக்கண்டு தனியாக ஆல்ஃபல்ஃபா அங்கால எங்களுக்கு இந்த புஷ்ஷை தாண்டி எங்களுக்கு அங்கால ஒரு 7 ஏக்கர் நிலம் கிளியர் லேண்ட் இருக்குது. 10 ஏக்கர் காணி இருக்கு. 10 கிட்டத்தட்ட ஒரு 11 ஏக்கர் இருக்குது. 10க்கு கூட இருக்குது. இப்போ அங்கால இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு 3 ஏக்கர் தான் பாவிச்சிருக்கோம் நிலத்தை. இப்போ அங்கால நாங்கள் இந்த வார சம்மருக்கு உழுது போட்டு புல்லு போட்டு ரொட்டேஷனல் கிரேசிங்னு சொல்லி அவைக்கு ஒவ்வொரு பிரித்து வைக்க போகிறோம். அப்போ ஒரு மாதம் இதுக்குள்ள மேய்ஞ்சினோம்னு சொன்னால் அடுத்த மாதம் மட்டத்துக்குள்ள மேய்வினோம். இப்போ நீ அதை நாங்கள் 4-5 பிரித்து இனி கிடாயலுக்கு தனியாக மறியலுக்கு தனியாக இப்போ கொஞ்சம் கூடிக்கொண்டு வரத்தான் நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்போம். அதில் நீங்கள் வச்சிருக்கிறது சாப்பாடு போடுறது, புல்லு போடுறதுக்கு. அதுக்குள்ள புல்லு போட்டோம்னு புல்லு நாங்கள் வேற விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு வரோம். இங்கே புல்லு செய்து காசு உழைக்கிற விவசாயிகள் இருக்கணும். 1000, 5000, 10,000 ஏக்கர்ல ஒரு கட்டு புல்லு கிட்டத்தட்ட 7 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு 12 ரூபா வரைக்கும் இருக்குது, தரத்தை பொறுத்து. இப்போ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் விலை குறைஞ்ச புல்லு தான் வாங்குறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் இவைக்கு இந்த ட்ரை ஃபுட் கொடுக்குறோம் கிடைக்குது. அதை தவிர நாங்கள் அவைக்கு கொடுக்குற சாப்பாடுன்ற போஷாக்கு தரமான இருக்கிறபடியால் இவை இந்த வயிற்றுன்ற ஹெல்த்தை பார்க்கறதுக்காக மட்டும் அவன் இந்த ரூமன் ஹெல்த்னு சொல்லி அதுக்காக மட்டும்தான் நாங்கள் புல்லு கொடுக்குறோம். இது கல், இது மினரல் கல். இதில் எல்லா சத்தும் மினரல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். வைட்டமின்ஸ் நக்கி இதெல்லாம் நக்கி. இது இவ்வளோ பெரிய ஒரு கல். இதுல இருந்து இவ்வளவுல இருந்த கல் அப்படியே தேஞ்சு இன்னும் புது கல் வந்துருக்கு. இது என்ன மாதிரி விண்டர் டைம் அந்த குட்டி பான் ஒன்று கிடக்குது. அப்போ கடும் காற்று வீசேக்கில் -40 -45 அப்படி போயிருக்கதான் அவ எங்காச்சும் ஒதுங்குறதுக்கு தான் நமக்கு ஒரு இடம் தேவை. மற்றும்படி அவ எல்லா இடமும் ஓடி திருவினா இரவு படுக்கிறதுக்கு பெட்டிங்னு சொல்லி அந்த பானுக்குள்ள நாங்கள் வைக்கல் போட்டுவிடுவோம். இந்த வைக்கல் போட இப்படி அவ உயர்ந்து கொண்டே போகும். மற்றது அவைண்ட அந்த சாணம் அவன் மூத்திரம் அந்த வைக்கலுக்கு கீழே போய்க்க அது ஒரு வெப்பத்தை உருவாக்கும். பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும். அவைக்கு குளிராது. அவைக்கு -25 வரைக்கும் குளிராது. இது இப்ப கொட்டுண்டு கிடக்கும். இப்ப எல்லாம் சம்மருக்கு இது கொட்டுண்டு. இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்தீங்கன்னா நல்ல பஃபியா நல்ல ஊலா வந்துடும். நல்ல அதுக்குரிய ரோமம் வளர்ந்து இருக்கும். கட்டாயம் வேற என்ன வளர்க்குறீங்க? இப்ப கொஞ்சம் கோழி, கொஞ்சம் வாத்து, அதை நாங்க பார்த்து கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் கூட குடும்பமா இங்க முழு குடும்பம் இங்கதான் இருக்கிறோம். இவா என்ற மகள் அபியம்மா இங்க வாங்கோ. இவ என்ன 3வது மகள். உங்களுக்கு தேர்த்தனி கொண்டு வந்திருக்கா. வாங்க தேர்த்தனி ஓடியுங்கோ. இப்போ ஒரு டீ பிரேக் டைம் உண்டு. ஓகே, இதான் இந்த புல்லுன்னு சொல்கிறது. இதுலேயே தரமான புல்லுகளும் இருக்குது. சும்மா புல்லும் கொஞ்சம் ஆல்ஃபல்ஃபா கொஞ்சம் திமுத்தியும் கலந்தது. இது ஒரு 7 ரூபா 6 ரூபா அந்த விலைக்கு வரும். ஒரு கட்டண்டா ஒரு 2 அடி தர 18 இன்ச்சு வரும்.
ஒரு இதுல இருந்து இந்த அளவுக்கு வரும் ஒரு கட்டு. நான் போய் வரேன் காட்டுறேன். இது இப்படி கம்பி அடிச்சு விட்டா அளவா சாப்பிடணும். ஒரு ஆளை எடுத்து போடுங்க ஒவ்வொரு தரம் இதுக்கு ஓமாம் போய் கணக்கா சாப்பிடணும். அப்பயும் வேஸ்டேஜ் வேற இது. நம்ம தலையை உள்ளு கூட்டாம சாப்பிட்றதுக்கு தான் நான் வைக்காது. நல்ல சிஸ்டம். இப்போ இதுக்குள்ள வர இந்த ஆட்டுப்புழுக்கு இதுகளெல்லாம் பசலை எல்லாத்தையும் திருப்பி எடுத்து நீங்கள் போய் அங்கே கொண்டே தோட்டத்துக்கு பாய்ப்போம். நாங்கள் என்னென்னா ஒரு கிடங்கு கிண்டி மூடி வச்சுட்டு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் எடுத்துக்கொண்டே பாய்ப்போம். அண்டா அந்த அது கம்போஸ் பண்ணி நல்ல உக்கி நல்ல தரமான உரமா இருக்கும். சிட்டி செய்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். இதுக்குள்ளேயே அடைச்சி வச்சுங்க. குஞ்சு கோழிகள் நிற்குதா? இது குஞ்சுகள். இதே உயரத்தில் வச்சிங்கன்னா பாம்பு வருமா இதுக்குள்ள? பாம்பு இல்லை, பாம்பு இந்த லோக்கல் சும்மா அந்த கார்டன் ஸ்னேக் நிற்குது, அது ஒன்றும் பெருசா செய்யாது. சூடாக வைக்கிற நல்ல இதாக இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே வச்சு கிடக்குது. இனி கொஞ்சம் வளர்ந்த பொண்ணை ஒரு குஞ்சு சேர்த்து கிடக்குது. இனி வளர்ந்த உடனே அதை அந்த சின்ன கூட்டுக்குள்ளே போகணும். அங்கே மாத்திரம் ஐயா குட்டி வாத்து குஞ்சு ஒன்று நிற்குது, பார்த்து நீங்களே. அங்கே சண்டை பிடிக்க மாட்டேன் கோழி குஞ்சுகளோட இல்லை, வளர வட்டிக்கு தான் சண்டை பிடிப்பினா. இப்போ சண்டை பிடிக்க மாட்டேன். வாத்தும் வளர்க்குறீங்களா? அங்கே பார்த்து கோழியையும் பார்த்து கலந்து விடுறீங்க? கலந்து விடுறதில்ல, இல்லை கோழியும் பார்த்தேன் கலந்து விடக்கூடாது. எந்த அந்த என்ன அவை இந்த ப்ரீடிங் டைமில் வாத்துகள் வந்து சில நேரம் கோழியை கொண்டு போடும். அப்போ அவையே சேர்த்து விடக்கூடாது. இதுதான் அந்த கோழிகள் முட்டை போடுற செட்டப். அவைய எரி முட்டை போடுவினம். இங்கே ஒரு முட்டை போட்டு கிடக்குது. நீங்கள் முட்டை எடுத்து இந்த கடையில் கொடுப்பீங்களா இல்லை கூட தேவைக்கு? எங்கிட்ட தேவைக்கு மட்டும்தான். இங்கே என்ன எல்லாம் ப்ரொசீஜர்ஸ். இங்கே இப்போ நாங்கள் முட்டையெல்லாம் கொண்டே கடலை கொடுக்க மாட்டோம். முட்டை நாங்கள் விற்கலாம், எங்களோட ஃபார்மில் வச்சே விற்கலாம். கடைகளுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுயா. பட் எங்களுக்கு முட்டை கணக்காக இல்லை, வேறு பிரச்சனை இல்லை. இது சாப்பாடு என்ன டைம் இருக்கா? நீங்கள் விடியத்தில் பின்னர் மாடி இல்லை, நாங்கள் பின்னிறம் போடுவோம், சில நேரம் விடிய போடுவோம். அப்படி ஒரு டைமிங் கொண்டு இல்லை. மற்றபடி இந்த எல்லைக்குள்ள வெளியே இல்லை, முதல் வழியை ஓடி தெரிஞ்சு பக்கத்து வீடெல்லாம் ஓடிச்சுன்னா அப்போ இதுக்குள்ள நிற்கணும். இப்போ இதுக்குள்ள பழகிட்டு நாங்கள் இங்கே வழியாக ஃபென்ஸ் அடிச்சு போட்டு ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் தான் எங்களோட ஐடியா. அடைச்சி வைக்கிறது எங்களோட விருப்பம் இல்லை. அப்போ அதுக்குரிய ஸ்பேஸ் உண்டு. ஒரு அளவு வளர விட்டு நீங்கள் ரஜிக்கு பேடுகள் வந்து முட்டைக்கு தான், சேவல் வந்து ஆமாம் அது சேவல். இங்கே கணக்கு சின்ன சேவல் நிற்குது, பெரிய சேவல் எல்லாம் போயிட்டுது. சின்ன சேவல்கள் இப்போ வேறு மீனி ஒரு இந்த 2-3 மாதத்தில் நல்ல வளர்ந்த சேவல் வந்துடும் எங்களுக்கு. எங்களோட தேவைக்கு தான் காணமா இருக்கும் எங்களோட ஃபேமிலிக்கு. ஊர்கோழி மாதிரி. ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். முட்டையும் நல்ல தரமானதா கிளீனானது தான் இருக்குமே. ப்ரௌன் முட்டை. இல்லை எல்லா கலரும் வரும். முதல்ல ப்ரௌன், வெள்ளை, ஒரு பிங்க், பச்சை எல்லாம் வருமே. வாத்து என்ன நோக்கத்துக்காக வளர்க்குறீங்க? சும்மா ஒரு ஆசைக்கு, சும்மா ஒரு நிலம் கிடக்குது, கோழி கிடக்குது, சாப்பாடு கிடக்குது. அப்போ 4 சாப்பாடு போடுறாங்க எங்களுக்கு. என்ன ஒரு மயில் 2-3 மாடு வளர்க்குற ஐடியா இருக்கு, பாலுக்கு என்னத்துக்கோ. பட் அதுக்குரிய இடமெல்லாம் செட் பண்ணி போட்டு ஒரு 2-3 மாடு கணக்க வளர்க்கல, அது மெயின்டெனன்ஸ் கஷ்டம். பட் ஆடு வந்து நாங்கள் ஒரு கொமர்ஷியல் ஹர்ட்டாக செய்கிற ஐடியா. ஒரு 500,000 மாடு வளர்க்குற பிளான், ஒரு பில்டிங் ஒன்று போட்டு அதுக்குரிய வசதிகள் எல்லாம் செய்து பெரிய பண்ணை மாதிரி வளர்த்து இப்போ ஆக்கள் வந்து பார்க்குறோக்கு சம்மரில் வந்து பார்க்குறோக்கு ஒரு மாதிரி செய்யலாம். ஆமாம், இப்போயும் அந்த ஆக்கள் வந்து பார்க்குறவ நீங்கள் இலவசமாக தானே இல்லை? அது எப்பயுமே ஃப்ரீ. என்னென்னா அது எனக்கு என்ன விருப்பம்னா, நான்
அந்த வந்து இந்த குழந்தைகள் இந்த ஆட்டோட ஓடி விளையாடல அதை பார்க்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்போ நான் அது என்ன 50 ரூபா 100 ரூபா உழைக்க போகிறோம், அதை விட நாங்கள் இதாண்டிட்டு போவோம், வர்ற குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது தவிர இந்த நான் வேறு ஆக்களுக்கும் சொன்னான், இந்த சில ஆர்டிசம் உள்ள குழந்தைகள், சில டவுன் சிண்ட்ரம் உள்ள குழந்தைகள், அப்படியான பிள்ளைகளை கூட தாதை பண்ணியிருந்தா அப்படி கொண்டு வந்து அவை அந்த ஆடுகளோட விளையாட விட்டுச்சுன்னு அவன் மனசுக்கு ஒரு விலங்கோட இந்த நாயை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது நாயோட அவை வந்து பழக அவைக்கு கொஞ்சம் மோர் ஆக்டிவாக மாறினோம்னு சொல்லி ஒரு ரிசர்ச் இருக்குதோ. அப்போ இந்த மாதிரி வந்து அவை விளையாடி அப்படி போகிறதுக்கு அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். கூட்டிகிட்டு வந்து அவை வழியாக பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு போகலாம். நாங்கள் ஒரு ஒரு விஷயம் செய்யக்க ஒரு சின்ன சேவை, ஒரு சின்ன நல்ல விஷயம் 2 அதோட சேர்ந்து செய்யக்கல எங்களுக்கும் ஒரு ஆஃப்கோர்ஸ் ஒரு அமெரிக்கா இடத்துல நல்ல ஒரு சூழலில் இயற்கையோட வாழ்றீங்க. ஊர்ல வன்னி பக்கம் மற்ற சாவச்சேரி அராலி உங்களோட இடங்கள் எங்களோட மண் வந்து நாங்கள் புத்து வந்து சிவப்பு மண். இது இந்த இடம் வந்து உங்களோட சிவப்பு மண் தானே பெரிய டிமாண்ட் மண். நாங்கள் இந்த இடத்த பார்க்க எங்களுக்கு எங்கள் கோயில கண்டுதல் எல்லாம் எங்கள் இடங்கள்ல கூட வரும். ஆனா இது இந்த இடத்த பார்க்க அப்படி ஒரு தென்மராட்சி பக்கம் உங்களோட அராலி இந்த சைட் பக்கம் அந்த வன்னிக்குள்ள போனா கூட நல்லா இருக்கும். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலா மகிழ்ச்சியாக இருக்குது. விண்டர்ல வந்திருக்கா இது ஆடுகள் எப்படி நிக்கணும்ன்றதுக்கா வாங்கோ. அவை இங்க முடி எப்படி வளருதுன்னு பார்ப்போம் இருக்கா. விண்டருக்கு ஏற்ற மாதிரியாவே ஜாக்கெட் போட போயிடும் ரைட். கட்டாயமோ அது அது அப்படித்தான் சொல்றது. விண்டர் கோட் க்ரோ பண்றேன்னு தான் சொல்றது அதுக்கு. அப்ப அது அவைக்கு நல்ல இதா க்ரோ பண்ணும். இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இயற்கை காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அவை தங்களுக்கு மாறி. அதுல அந்த ட்ரெய்லர் பெட்டியில் என்னதுக்கு உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? வந்து நீங்கள் என்ன காரணத்துக்கு ஒரு பட்டிக்கு சாப்பாடுகள், மற்றதுக்கு டூல்ஸுகள். இப்போ உங்களுக்கு இங்கே இந்த ஃபார்முக்கு வந்து செயின்ஸ் வேணும். நான் முதல் வந்த உடனே நினைச்சேன் நீங்க சில நேரங்களில் வந்து அதுக்குள்ளதான் நீங்க வந்து வேறு இடத்த இருந்து கொண்டு இங்கே வந்து ஹீட்டர் இதெல்லாம் இருக்கும். எங்களோட வீடு நாங்கள் இந்த வீடெலாம் இருக்கிறோம். இது வந்து இப்போ நான் என்னென்ன டூல்ஸ்கள் இருக்கு, சிலதை அதை எம்டி பண்ணி போட்டு அந்த விண்டரில் தச்சமையான ஆடுகள் குட்டி போட்டு அப்படி இருந்தால் அவைக்கு இன்னும் கொஞ்சம் சூடான கோசியான இடம் வேணும். இப்போ அதுக்குரிய செட்டப் செய்கிறதான் லாங் டேர்ம் ஐடியா. நாங்கள் பில்டிங்குக்கு பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த பெர்மிட் எல்லாம் சரி வந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த பில்டிங் போட்ட பிறகு அதுக்கு பிறகு எங்கே என்னென்ன வைக்கிறேன்னு நாங்கள் ஒரு இது ஒன்று செய்யலாம்யா. நெட்டுக்கு விளையாட விளையாட்டு ஆசை பண்ணுற பேருங்க. இல்லை அதான் நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு உண்மையாக ஒரு தூரத்தான் விடணும். இல்லை இவங்க ஃபென்ஸ் எல்லாம் உடைச்சு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஆட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கிடாக்கு ஆக்கள் எல்லாம் போய் நின்று சண்டை பிடிச்சி சாப்பிடணும். ஆக்கள் வெளியிலேயும் போய் மேய்ஞ்சிட்டு வந்தவ அந்த விரலை கேட்டால் வருவினோம் திருப்பி கலைக்கும். புல்லு சாப்பிடினா இன்னும் சாப்பாடு நீ தான் போட போற மிஞ்சால. புல்லு சாப்பிட்டு கொண்டு நிற்கணும். எல்லாம் இதெல்லாம் வந்து மரியாதை இந்த சைடில் நிற்கிறதெல்லாம் நாங்கள் கிட்ட போவா ஓடினோம். அவையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். முதல் தடை நீங்கன்னா நீ பேர யா. ஓகே அண்ணா, உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஓகே, உங்களோட இந்த முயற்சி வந்து இன்னும் பெரிய மடங்கு பெருசா நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் இன்னும் நீங்கள் நிறைய ஆடுகள் கோழியோட இன்னும் இருப்பீங்க. உங்களோட இந்த ஃபார்ம் இதோட பிரபலமாகி பெரிய அளவில் நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன். உண்மையில இந்த முயற்சிக்கு உண்மையில என்னோட மனசார வாழ்த்துறேன். நாங்கள் வந்து அங்கே இருக்கிற சிட்டியில இருந்து கொண்டு சும்மா வந்து பார்க்குறோம். ஓகே, நீங்கள் இங்கேயே வாழ்றீங்கன்னு வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா யூடியூப் சேனல் இதில் எங்களோட தமிழ் தானியம் ஜனுஷன்ஸ் உங்களோட சஹிந்து எல்லாத்தையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன இதுல பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நன்றி. அடுத்த வீடியோல நாங்க அண்ணாட்ட கேட்போம். உங்களோட கேள்விகளை நீங்கள் இதுல பதிவு செய்யுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, நன்றி.
ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜனசன்ஸ் வேர்ல்டு என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோக்களை பாருங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.